பத்தியொலி நேர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம மங்கள விஷயங்கள் நிறைய பார்த்திருப்போம். மங்கள பொருட்கள் பார்த்திருப்போம். பெண் என்றால் பொட்டு, பூ, மஞ்சள், குங்குமம், பூ எல்லாமே மங்களம். அதை விட சிறப்பான மங்களம்னா அவள் அணியும் வளையல் ரொம்ப சிறந்த மங்களமான ஒரு பொருள். ஒரு கல்யாணம், ஏஜ் அட்டன் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள், சீமந்தம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு வளையல்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனுடைய இசையில் வயிற்றில் உள்ள குழந்தை மட்டும் இல்ல, நம்ம வீட்டில் இருக்கும் தெய்வமும் மயங்கக்கூடியதாக இருக்கும். அந்த வளையல் ஓசைக்கு அவ்வளவு மயக்கம் உண்டு. துர்சக்திகள் ஓடி ஓடி போயிரும். எந்த வீட்டில் வளையல் ஓசையும் கொலுசு சத்தமும் கேக்குதோ அந்த வீட்டில் துர்சக்திகள் ஓடி போயிருவாங்க அப்படிம்பாங்க. அதனால அவ்வளவு வலிமை வாய்ந்த அந்த வளையலை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அப்புறம் மாற்றம் தெரியும். ஏன்னா சூடு அதிகமாக உடம்பில் இருக்குபவர்களுக்கு வளையல் அணிவது உகந்ததாக இருக்காது. ஏன்னா அந்த கண்ணாடி வளையல் ரொம்ப பவர்ஃபுல்லானது. அந்த கண்ணாடி வளையல் உடம்பு சூடா இருக்கிறவங்களுக்கு போட மாட்டாங்க. ஏன்னா டப்பு டப்புன்னு அந்த உடம்பு சூட்டுல அந்த கண்ணாடி வளையல் உடஞ்சு விழுந்துரும். அதனாலதான் உடம்பு சூடு அதிகமாகக்கூடிய இடத்தில் கண்ணாடி வளையல் புழக்கங்கள் கம்மியாயிருந்தது. அது தென் தமிழகத்தில் பாத்தீங்கன்னா கண்ணாடி வளையல் புழக்கம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா அங்க உள்ள மக்கள் உஷ்ணம் சக்தி அதிகமாக இருப்பதினால் அவங்களுக்கு கண்ணாடி வளையலின் புழக்கங்கள் குறைவாக தான் இருக்கும். ஆனா அவங்க வளையல் அணியாமல் இருக்க மாட்டாங்க, வளையல் அணிவாங்க, கொலுசு நல்லா அணிவாங்க. ஆனா அவங்களுக்கு ஆணுக்கு பெண் சரிசமமாக வாழக்கூடிய தன்மை தென் தமிழக மக்களுக்கு இருக்குது, தமிழக பெண்களுக்கு இருக்குது அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ஆணுக்கு பெண் சரிசமம்ங்கிறது என்னன்னா, ஆணுக்கு எதிரா நிக்கிறது இல்ல, ஆணுக்கு சப்போர்ட்டாக நிக்கிற பெண் தான் ஆணுக்கு பெண் சரிசமம். ஆணுக்கு ஈக்குவலா நான் இப்படி அப்படி இல்லை. ஆணுக்கு உழைப்பில் நான் உடந்தையாக இருப்பேன், ஆணின் உழைப்பில் நான் பங்கேற்கிறேன் அப்படி சொல்லிட்டு தன் கணவனையோ தன் தந்தையவோ தன் அண்ணாக்களையோ தம்பிகளுக்கோ ஒரு சப்போர்ட்டாக நிற்கக்கூடிய அதிக பெண்கள் தென் தமிழக பெண்கள் அதிகமாக இருப்பதினால் அங்க ஆணுக்கு பெண் சரிசமம். இந்த பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அங்க உள்ள பெண்களுக்கு கண்ணாடி வளையல் அணிதல் குறைவாக இருக்கும். ஏன்னா அவள் உடல் உஷ்ணத்தன்மை, அந்த ஏரியாவும் உஷ்ணத்தன்மையாக இருக்கும். இந்த தென் தமிழகம் வட தமிழகம் அந்த போக 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 பாத்தீங்கன்னா ஆந்திரா கர்நாடகா அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா குளிர்ச்சியின் தன்மை கொஞ்சம் அதிகம் வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அங்க கண்ணாடி வளையல் புழக்கமும் மங்கள பொருட்களின் புழக்கமும் அதிகமாக இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த அந்த சைடு போக போக பூக்களின் வாசங்கள் குறையும், தலையில் வைக்கும் பூக்களின் பெண்கள் குறையும். அதாவது கர்நாடகா அங்கெல்லாம் போகும்போது தலையில பூ வைக்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனால் தென் தமிழகத்தில் பூக்களுடைய வாசம் அதிகமாக இருக்கும். நம்ம கண்ணாடிக்கு பதிலாக மங்கள பொருளாக பூக்களை நம்ம ஏற்படுத்திக்கிடுவோம் தென் தமிழகத்தில். அதனால அங்க பூக்களுடைய வாசம், பூக்களுடைய தன்மை, அதை மதுரைனாலே பூ இல்லையா, மல்லிப்பூ இல்லையா, அதனுடைய தன்மையை நம்ம அதிகரித்திருந்தோம் அப்படிங்கிறது. அதனால இதுக்கு இது சரிகட்டுதல் அப்படிங்கிற மாதிரி அந்த இது நம்மளுக்கு இடத்துக்கு தக்கன நம்மளுடைய சுக்கிரனுடைய காரகத்துவங்களை மாற்றி அமைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அது அந்த சுக்கிரன் நம்ம இடத்துக்கு தக்கன மாறிடும். அதாவது தென் தமிழகத்தில் வளையல் நம்மளுக்கு கம்மியா பயன்பாட்டுல இருந்தால் பூக்களின் பயன்பாடு அதிகப்படுத்தப்படுகிறது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த சைடு வடக்க போக போக பாத்தீங்கன்னா வளையலுடைய அதிக பழக்கம் புழக்கங்கள் அதிகமாக இருக்கும். பூக்களினுடைய புழக்கங்கள் கம்மியாக இருக்கும். மனமுள்ள பூக்களின் புழக்கங்கள் கம்மியாக இருக்கும் பெண்கள் பயன்படுத்துவது. அதனால இதுக்கு தக்கன அங்க மாற்றி அமைக்கப்பட்ட மாதிரி இருக்கும். அதனால இடத்துக்கு தக்கன பெண்கள் தன்னுடைய சுக்கிரனை வேல்யூ படுத்துறாங்க அப்படிங்கிற இடத்துல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வளையல் எந்த கண்ணாடி வளையல் நம்ம அணியக்கூடாதுன்னா கருப்பு நிற கண்ணாடி வளையல் அணியக்கூடாது. ஏன்னா கருப்பு நிற கண்ணாடி வளையல்கள் துக்க செய்திகளையும் கர்மாக்களை எடுத்து கொடுக்குறது. அந்த கருப்பு கலர் கண்ணாடி வளையல் ஓசி நெகட்டிவையே நம்மளுக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால நம்ம கருப்பு கலர் கண்ணாடி வளையை பயன்படுத்துவதை தவிர்த்து கொள்ளணும். அதே சமயம் பாத்தீங்கன்னா திருப்பதிக்கு போனால் பச்சை கலர் கண்ணாடி வளையல் போடுவது மிக சிறப்பாக இருக்கும். அது உங்க வீட்டினுடைய வளமையும் செல்வ நிலை உயரும், கணவனுடைய ஆரோக்கியத்துக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். எப்பவுமே கண்ணாடி வளையல் நீங்க அணியும் போது தொலைன்னு அணியக்கூடாது. கையை நல்லா இறுக்கமாக கஷ்டப்பட்டு போடுற மாதிரி போட்டு கையை இறுக்கமாக இருந்துச்சுன்னா அந்த கண்ணாடி வளையல் அவ்வளவு எளிதில் உடையாது. கீறல் உள்ள கண்ணாடி வளையலோ உடைந்த கண்ணாடி வளையலோ உடைப்பட்ட கண்ணாடி வளையல் இருக்கக்கூடாது. அது உடனே வெளியேற்றிடணும். அதுக்கு பிறகு கண்ணாடி வளையல் அணிந்து பூஜைகள் பண்ணும்போது செல்வ நிலை உயரும், திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். மணி ஓசை, கண்ணாடி வளையல், கொலுசோசை இதெல்லாம் ஒரு வீட்டில் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருந்தால்
அந்த வீட்டு பெண்கள் வந்து நல்ல சுபிட்சமாகவும் சௌபாக்கியங்கள் பெற்ற ஒரு பெண்ணாகவும் ஐஸ்வர்யங்கள் நிறைந்தவளாகவும் தெரிவாள் அப்படிங்கிறது. சௌபாக்கியம் பெற்ற பெண்ணாகவும் அப்படின்னா கணவன் மனைவி அந்த உறவில் நல்ல அந்யோன்யமும் எல்லா பெரியவங்க அனைவரும் அவன் பெண்ணை ஆசீர்வதிக்கக்கூடிய பெண்ணாக இருப்பாள் அப்படிங்கிறதும் சௌபாக்கியம் நிறைந்த ஆரோக்கியம் நிறைந்த பெண் அப்படிங்கிறது. ஐஸ்வர்யம் நிறைந்த பெண்ணா செல்வ நிலைகளை உயர வைக்கக்கூடிய பெண்ணாக இருப்பாள் அப்படிங்கிறது அர்த்தம். அந்த ஐஸ்வர்யமும் சௌபாக்கியம் பெற்ற ஒரு பெண் வந்து கண்ணாடி வளையல் நிரம்ப பெற்று தலை நிறைய பூ வைத்து நெட்டு நிறைய பொட்டு வைத்து எந்த பெண் காலில் கொலுசு போட்டு அணிந்து அந்த வீட்டில் உலாவ வருகிறாளோ அந்த பெண் வீட்டில் செல்வங்களும் ஐஸ்வர்யமும் சௌபாக்கியங்களும் கூடி பெற்று இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இந்த பெண் கிச்சன்ல வந்து வேலை செய்யும் போது கிச்சனில் உள்ள பொருட்கள் கூட இசையாக மாறுவது போல் அந்த அந்த ஓசைகள் வந்து இசையாக கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த பொருட்களுடைய அரிசி பருப்பு எல்லாமே இந்த கை வளையல் ஓசையின் இசைக்கு அவ்வளவு மகத்துவம் உண்டு அப்படிம்பாங்க. அதே போல் நீங்க வந்து அந்த வளையல் வந்து இப்போ வந்து ரெட் கலர் வளையல் போட்டீங்கன்னா எல்லாரையும் வசீகரிக்கும் தோற்றம் உடைய எல்லாரையும் அன்பா ஈர்க்கக்கூடிய ஒரு பெண்ணாக மாறுவீங்க அப்படிங்கிற அர்த்தம். பச்சை கலர் வளையல் போடும்போது அந்த பெண் சகல செல்வங்களையும் கொண்டு வரக்கூடிய கையில் மகாலட்சுமி ஏந்தியவளாக பச்சை கலர் வளையல் போட்டுட்டு யாராச்சும் உங்களுக்கு பணம் பொருள் தானம் கொடுத்தாங்கன்னா அது உங்களுக்கு லட்சுமியே உங்க கையில் கொடுப்பது போல் இருக்கும். அதனால் அந்த பச்சை கலர் வளையல் போட்ட பெண்கள் சிறப்பான லட்சுமி அம்சத்துக்குரியதாக இருப்பார்கள் அப்படிங்கிற எடுத்துக்கலாம். மஞ்சள் கலர் வளையல் போட்ட பெண்கள் வந்து சகல மங்கள விஷயங்களும் உருவாக்கக்கூடிய பெண்ணாக இருப்பாள். அவள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய நற்பயன் பெற்றவளாக இருப்பாள். மகப்பேறுகளுக்கு உரியவளாக இருப்பாள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அதே சமயம் பாத்தீங்கன்னா ஊதா அந்த மாதிரி கலர் பெண்கள் வண்ண நிற கலர் உள்ள வளையல்கள் போடும்போது வானவில் கலர் வண்ணங்கள் போடும்போது அவள் வந்து எல்லா விதமான சௌரியங்களும் பெற்றி மனம் வந்து எப்பவுமே புத்துணர்வுடன் எல்லாருடைய ஐஸ்வர்யமாக அன்புடனும் இருக்கிற மாதிரி இருப்பா. அது மட்டும் இல்லாமல் வெளியில உள்ளவங்க கூடயும் எல்லாருக்கூடையும் நல்ல சகஜமாக பழகக்கூடியவளாக இருப்பாள். பொறாமை போட்டிகள் குறைந்து எல்லாரையும் வசீகரிக்க தோற்றத்துக்குரியவளாக மாறுவாள் அந்த வானவிலுடைய வண்ணம் போட்ட ஒரு வளையல் போடும்போது. அதாவது இந்த வளையல் வந்து போடும்போது எந்த நாளில் போடக்கூடாதுன்னா சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் போடக்கூடாது. சனி செவ்வாய் போட்டீங்கன்னா அது உங்களுக்கு துக்க நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதனால சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் போடக்கூடாது. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வளையல் உடையக்கூடாது. இதெல்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வளையல் உடைந்தால் உடனே விளக்கேற்றி சாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு பூ வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா, அதாவது பூவும் வளையல் ஒன்று அப்படிங்கறதா சொல்லியிருக்கேன். நம்ம சில சமயம் நம்ம வளையல் போட முடியலன்னா பூ போடலாம். பூ தலையில வச்சுக்கிட்டு இது தங்க வளையல் போட்டுக்கிட்டு இருந்தீங்கனாலே பவர்ஃபுல்லா இருக்கும். அதனால வளையல் உடஞ்சிச்சுன்னா உடனே சாமிக்கு போய் பூக்கள் வாங்கி கொடுத்துட்டு இல்லாட்ட வீட்டில் விளக்குக்கு பூக்கள் எல்லாம் வாங்கி போட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த உடைந்த வளையினால் கெடுபலன்கள் எதுவும் வராது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால வளையல் வந்து ஒரு பெண்ணுடைய ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய அந்த வளையல் வந்து நம்ம வீட்டுல எவ்வளவு நிரம்ப பெற்றிருக்கீங்களோ புது வளையல் எப்பவுமே வீட்டுல ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வீட்டில் வரும் சுமங்கலிகளுக்கு 2 வளையல் மஞ்சள் குங்குமம் சேர்த்து கொடுக்கும் போது உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் லட்சுமி தாயாரும் அருள் கடாட்சமும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால வளையலை வந்து எப்பவுமே புது வளையல் ஸ்டாக் எப்பவுமே வச்சுக்கோங்க. அந்த ஸ்டாக்கான வளையல் மஞ்சள் நிறம் பச்சை நிறம் சிவப்பு நிற வளையலாக இருப்பது மிக சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி வளையலை வாங்கி வச்சுட்டு எல்லாருக்கும் தானம் கொடுக்கும் போது அது ரொம்ப உங்களுடைய கணவருடைய ஆரோக்கியம் மேன்மையாகுவதற்கு மிக சிறப்பாக இருக்கும். செல்வ நிலை உயரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால அனைவரும் வளையலை அழகா அணிஞ்சுக்கோங்க. தலை நிறைய மல்லிப்பூ வச்சுக்கோங்க. இறைவனின் முழு அருளையும் பெற்றுக்கோங்க. நன்றி, வணக்கம்.